ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 2 அண்ட் 3க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், போகாபுரம் சர்வதேச விமான நிலையம் எந்த மாநிலத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆந்திர மாநிலத்தில் தான் போகாபுரம் சர்வதேச விமான நிலையம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ கோடி செலவில் அப்படின்னு பார்த்தோம்னா, ரூபாய் 4727 கோடி செலவில் இந்த விமான நிலையத்தை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த விமான நிலையத்திற்கு அல்லூரி சீதாராம ராஜுவினுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரூபாய் 18,000 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள வளர்ச்சி திட்ட பணிகளையும் திறந்து வச்சிருக்காங்க. ஆந்திராவில் 18,000 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள வளர்ச்சி திட்ட பணிகளையும் திறந்து வச்சிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள். அடுத்து, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுக்கு எவ்விருது வழங்கப்பட்டது? லோகமானிய திலகர் தேசிய விருது வழங்கப்பட்டிருக்கு. 106வது நினைவு தினத்தை, அதாவது லோகமானிய திலகரினுடைய 106வது நினைவு தினத்தை முன்னிட்டு தான் இந்த தேசிய விருது அஜித் தோவலுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து, பொது தேர்வுகள் முறைகேடுகள் தடுப்பு திருத்த சட்டம் 2026, அதை பற்றின ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். குடியரசுத் தலைவரினுடைய ஒப்புதலை பெற்றிருக்கு. அதாவது மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரினுடைய ஒப்புதலை பெற்றது. வினாத்தாள் கசிவில் ஈடுபடும் தனிநபர்களுக்கு 5 ஆண்டு முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் ரூபாய் 50 லட்சம் வரை அபராதமும் விதிக்கப்படும். குழுவாக அல்லது கும்பலாக வினாத்தாள் கசிவில் ஈடுபடும் நபர்களுக்கு அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் ரூபாய் 10 கோடி வரை அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மசோதாவோட முக்கியமான சிறப்பு அம்சங்கள் இதெல்லாம் தான். இப்போ இது சட்டமா ஆயிடுச்சு. 2026 சட்டமா, ஏன்னா குடியரசுத் தலைவரோட ஒப்புதலை பெற்றுருச்சுனாலே அது சட்டமா ஆயிடுச்சு. வினாத்தாள் கசிவு குற்றவாளிகளின் சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. வினாத்தாள் கசிவால் பொது தேர்வு அல்லது நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டால் அந்த தேர்வுக்கான செலவு தொகை முழுவதும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளிடமிருந்து வசூல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டத்தில் வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்குகளின் விசாரணையை 60 நாட்களுக்குள் போலீசார் நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எத்தனை நாட்களுக்குள் அப்படின்னா 60 நாட்களுக்குள்ள அந்த வழக்குகளினுடைய விசாரணையை போலீசார் நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்ட்டு இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. பொது தேர்வுகள் முறைகேடுகள் தடுப்பு திருத்த சட்டம் 2026 இது சட்டமாக மாறிடுச்சு. அடுத்து பார்த்தோம்னா, எந்தெந்த மாவட்டங்களில் ரூபாய் 1012 கோடி மதிப்பீட்டில் மின்னணு பொருட்கள் உற்பத்தி மையங்கள் அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? திருவள்ளூர்ல இருக்க மணலூர் அப்படின்ற பிளேஸ்லையும், காஞ்சிபுரத்தில் இருக்க பிள்ளைப்பாக்கம் அப்படின்ற பிளேஸ்லையும் மின்னணு பொருட்கள் உற்பத்தி மையங்கள் அமைப்பதற்கு ரூபாய் 1012 கோடி செலவில் அமைச்சிருக்காங்க. இந்தியாவில் மின்னணு பொருட்களினுடைய உற்பத்தி 7 மடங்கும் அவற்றினுடைய ஏற்றுமதி 11 மடங்கும் அதிகரித்துள்ளன. நம் நாட்டில் விற்பனை செய்யப்படும் மொத்த செல்போன்களில் 99.2% உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுகிறது அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து, தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்தோம்னா 2023. தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2023. தைபே ஓபன் சூப்பர் 300 பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை யார் அப்படின்னா தன்வி சர்மா. தைபே ஓபன் சூப்பர் 300 பேட்மிண்டன் போட்டியினுடைய மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை தன்வி சர்மா. நாட்டினுடைய சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் கடந்த ஜூலை 2026 மாதத்தில் எத்தனை சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2026ஆம் ஆண்டில் ஜூலையில் நாட்டினுடைய ஜிஎஸ்டி வரி வசூல் எத்தனை சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 15.4% உயர்ந்திருக்கு. ரூபாய் 2,11,205. இறக்குமதி பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி 29% அதிகரிச்சிருக்கு. மாநிலங்களில் பொறுத்தளவுக்கு ஹரியானால தான் ஜிஎஸ்டி அதிகமாக பிளேஸ் ஆயிருக்கு, 28%. செகண்ட் பிளேஸில் குஜராத் புதுச்சேரி 26%, கர்நாடகா கோவா 23%, மகாராஷ்டிரா 20%தோட ஜிஎஸ்டி பிளேஸ் ஆயிருக்கு. இது இறக்குமதி பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி என்னவோ அதிகரிச்சிருக்கு தான், ஆனால் இறக்குமதி பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி தான் அதிகரிச்சிருக்கு. அதுவே நமக்கு ஏற்றுமதி பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி அதிகமானா மட்டும்தான் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். அதனால இது கவலை தெரிவிச்சிருக்காங்க. இறக்குமதி பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி 29% அதிகரிச்சிருக்கிறது கவலை தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். Thanks for watching.